கூடிய விரைவில் தமிழ்நாட்டிற்கு ரெட் அலர்ட் என்று கொடுக்கப்படும். இந்த ரெட் அலர்ட்னா என்ன அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். அதிக மழை பொழிவு மற்றும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதியை குறிக்கிறது. தமிழ்நாட்டில அதிக மழை பொழிவு அதாவது ஒரே ஒரு 24 மணி நேரத்தில, ஒரே நாள்ல எங்க அதிகமான மழை கிடைக்குமோ, அல்லது எந்தெந்த பகுதிகளுக்கு மிக கொடுமையான மழை பொழிவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குமோ, இந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு ரெட் அலர்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு இனி வரும் நாட்கள்ல எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுல குறிப்பாக டெல்டா மாவட்டத்திற்கு விரைவில் ரெட் அலர்ட் அப்படிங்கிறதை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் மிக மிக அதிகப்படியான மழை பொழிவுகள் படிப்படியாக நமக்கு தீவிரமடையும். இன்றும் மற்றும் நாளையும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளும் சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் பலரும் கமெண்ட்ல தெரியப்படுத்தியிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம எல்லா மாவட்டங்கள் பத்தி தான் நம்ம பேச போறோம். ரெட் அலர்ட் பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க. இன்றைக்கு ரெட் அலர்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மிக தெளிவான தகவல்கள கண்டிப்பா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. மறக்காம எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மழை பத்தின தகவல் உங்களுக்கு தெரிய வரும். தொடர்ந்து நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. முதலாவதாக நம்ம பார்க்க போறது தரைக்காற்றுடைய வேகம் பொறுத்தவரைக்கும் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீச வாய்ப்பு இருக்கு. நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் போன்ற பகுதிகளில் தரைக்காற்றுடைய வேகம் 35 முதல் 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சற்று சீரான ஒரு தரைக்காற்று அப்படிங்கிறது நிச்சயமாக வீசக்கூடும். மழை பொழிவு எடுத்துக்கிட்டாலுமே கூட இது புயலாக மாற வாய்ப்பு கிடையாது. ஆனா மழை மட்டும் ரொம்ப அதிகமா கொடுத்துட்டு போகும். மழையினுடைய தீவிரமானது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலும், தென் மாவட்டங்களிலும் அதிக அளவு நமக்கு மழை பொழிவுங்கிறது ஒவ்வொரு நாளுமே பதிவாக தான் போகிறது. இந்த டிசம்பர் 13ஆம் தேதி வரை கனமழை பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிக் கொண்டே இருக்கும். குறிப்பாக மாலை நேரங்கள், இரவு நேரங்கள், நாள் முழுவதும் கனமழை. ஒரு சில மாவட்டத்தில் 3 மணி நேர கனமழை வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் மழை ஓய்வு கொடுத்துரும். இப்படி பல மாவட்டங்களில் பல அளவுல நமக்கு மழை வாய்ப்புகள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மழை பொழிவு வந்து வித்தியாசப்படும். எல்லா இடங்களுக்குமே ஒரே மாதிரியான மழை அளவு இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் நமக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்தவரைக்கும் அறிவிக்கப்பட்ட தேதிகளை நீங்க தொடர்ந்து எதிர்பாருங்க. 13 வரைக்கும் நமக்கு மழை விடாம வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சுற்று மழை இருக்கு பாருங்க. அதுதான் ரொம்ப மோசமான மழை பொழிவு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னா தாழ்வு மண்டலம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. டிசம்பர் 17, 18 வரக்கூடியது ஒரு தாழ்வு மண்டலம் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆகவே தமிழக கடற்கரை ஒட்டி அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் வர்றதுனால சற்றே சில மாவட்டத்தில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே கனமழையும் மிக கனமழையுமாக தமிழ்நாட்டில் வந்து பதிவாகணும். ஏன்னா வெயிலுடைய தாக்கம் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு கனமழையாக இருக்கும். ஏற்கனவே நம்ம நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, சக்தி புயல் தமிழ்நாட்டில் வருமா அப்படின்னு சொல்லி. சக்தி புயல் பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றுல நமக்கு வந்து ஒரு தாழ்வு மண்டலம் வரைக்கும் தான் அதிகமாக நம்ம எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதனால சக்தி புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு தற்போதைக்கு குறைவாக இருக்கு. ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு நம்ம நிச்சயமா அறிவிக்கிறோம். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சுற்று மழை பொழிவுல மிக தீவிரமாக இருக்கும். இந்த சுற்றாவது கன முதல் மிக கனமழை. ஆனால் அடுத்த சுற்று வரக்கூடியது மிக கனமழை முதல் அதி கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக காணப்படும். ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள், விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான பகுதிகளில் மழை எல்லாமே ரொம்ப தீவிரமாக தொடங்கியதை பார்த்தோம். விரைவில் ரெட் அலர்ட்டும் அடுத்த சுற்று மழையில கண்டிப்பாக நம்ம கொடுக்க தான் போகிறோம். ரெட் அலர்ட் அப்படிங்கிறது வந்து 30 சென்டிமீட்டர் அல்லது 25 சென்டிமீட்டர் மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகள் தான். ஆனால் இப்போவே நம்ம கிட்டத்தட்ட நிறைய பகுதிகள் அப்படி தான் இருக்குது. திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழையினுடைய தீவிரம் மிக கடுமையானதாக இருக்கும். இன்று முதல் நமக்கு பரவலாக பெரும்பாலான மாவட்டத்தில் மழை பொழிய ஆரம்பிச்சிடும். டிசம்பர் 12, 13 இன்றும் நாளையும் அநேக இடங்களில் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. வருகிற டிசம்பர் 14 மழை தீவிரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். தென் மாவட்டங்கள் பற்றி நிறைய பேர் பேசவே மாட்டீங்க. கண்டிப்பாக பேசணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தென் மாவட்டத்தில் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசிடலாம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் இன்று அநேக இடங்களில் மழை சற்று வலுவாக பதிவாக வாய்ப்புள்ளது. சற்று கவனமாக இருந்துக்கோங்க. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை
அதைத் தொடர்ந்து மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைக்கு கனமழையானது மிக தீவிரமாக புரட்டி போடும். டெல்டா மாவட்டங்கள் மட்டும் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய மாவட்டத்திற்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சுற்று மழை பொழிவு இதை விட ரொம்ப மோசமானது. இதுவாவது நமக்கு பரவாயில்ல, கனமழை வரைக்கும் நமக்கு பதிவாகிட்டு அமைதியாக போயிடும். அடுத்த சுற்று மழை பொழிவு 17லேருந்து சொல்லியிருக்கோம் பாருங்க, அதுதான் நமக்கு ரொம்ப தீவிரமான மழை பொழிவாகவும் நிறைய இடங்களில் கனமழையும் மிக கனமழையுமாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் விட்டு விட்டு பரவலாக கனமழைங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கும். 24 ஹவர்ஸ் ரெயின்ஃபாலுங்கிறது உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்காது. இங்கொன்றும் அங்கொன்றுமாகவே மழை பொழிவுகள் தென் மாவட்டத்தில் நமக்கு வந்து சிவியர் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருந்தாலும் உள் மாவட்டத்தில் வந்து பகுதியான மழை பொழிவாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரு 100% மழை பொழிவுங்கிறது நம்ம உள் மாவட்டத்திலும் எதிர்பார்க்க முடியும். ராணிப்பேட்டை, அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு போன்ற பெரும்பாலான மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இந்த பகுதிகளுக்கு வானம் மேகமூட்டமும் பரவலாக லேசான மழையும் மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து வந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பதிவாகும். வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு ஆபத்துகள் அந்த இடங்களில் கிடையாது. நமக்கு வந்து எங்கே ரொம்ப உஷாராக இருக்கணும்னா டெல்டா மாவட்டங்கள் தான் ரொம்ப 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 தீவிரமான அல்லது எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற பெரும்பாலான பகுதிகளில் மழை இடைவிடாமல் பதிவாகி கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர் மழை அறிவிப்புகள் உங்களுக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. பொங்கல் நாட்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கும். அதனால் உடனே முடிஞ்சிடும் நினைக்காதீங்க. அடுத்த வருஷம் பொங்கல் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருப்பதால் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகளும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் உருவாகி கொண்டே தான் இருக்கும். ஆகவே தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவிற்கு மழை வரும் அப்படிங்கிற மிக தெளிவான தகவல் நம்ம கொடுத்துருக்குறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு 7 முதல் 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும், அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க 10 முதல் 15 சென்டிமீட்டர் வரை, சில சமயங்களில் 20 சென்டிமீட்டர் மழைக்கு மேலாக நமக்கு தீவிரமான கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகிறோம். ஆகவே ரெட் அலர்ட் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு நிச்சயமானது தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 100% ரெட் அலர்ட் அப்படிங்கிறது தரதான் போகிறோம். முதல்ல டெல்டா மாவட்டங்கள், அதுக்கப்புறமா கடலோர மாவட்டங்களில் ரெட் அலர்ட் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ரெட் அலர்ட் கொடுத்துட்டாலே நமக்கு நிறைய இடங்களில் கனமழையும் மிக கனமழை வருவதற்கான அர்த்தம் தான். அதி கனமழை எங்கெல்லாம் வருகிறதோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். தற்போதைய நிலவரப்படி இந்த சுற்று மழையில் அதீத கனமழை மற்றும் அதி கனமழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஓரிரு மாவட்டங்களில் இருந்தாலும் இப்போ நமக்கு நிறைய மாவட்டத்தில் மீண்டும் பெங்கல் புயல் போலவே நமக்கு நிறைய மாவட்டத்தில் நமக்கு மழை பொழிவுகள் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே உங்களுக்கு இந்த 17, 18 மற்றும் 19 தேதிகளில் தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை பதிவாகும். நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்.